இது வந்து அசோக் ப்ரோவோடது வந்து வீக்லி வீக்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்க்கல. அதை பார்த்துட்டு இந்த வீக்கோட ஸ்டாக்ஸ் பிளஸ் மந்த்லிக்கும் அவர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட மந்த்லி ஸ்டாக்ஸையும் என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் போட்டது அசோக் ப்ரோ. இது ஷாகில் என்ட்ரி கொடுத்துருக்காண்ணா ஆ 389. புரியல, 389 ஷாகில் என்ன கேக்குறீங்க? என்ட்ரி கொடுத்துருக்கான்னு கேட்டேன். ஷாகில் இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஜாகில் வந்து ஸ்டாக். நம்ம ஸ்டார்டிங்லயே போட்டது. 2 வாரமா இது எல்லாமே ட்ராக் தான் பண்றோம். ம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தீங்க. அதோ இந்த ம் லிஸ்ட்ல பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு முன்னாடி. ம் ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே இது 20-11 அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்தா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல நம்ம எழுதி வச்சிருந்தோம். ம் சஃபாரி வந்து அது இந்த லெவல் வந்தா இல்ல, யூரோகேப். ஷாகில் ஷாகில் கேட்குறேன், என்ட்ரி கொடுத்துருக்கான்னு கேட்டேன். ஆமா ஆமா, இதோ இருங்க நான் எடுங்க, போடுறேன். சார்ட் எடுங்க. இதோ வீக்லி போடுங்க. வீக்லியில தான் இருக்கு. வீக்லியில் எங்கே என்ட்ரி, உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸு? வீக்லியில வந்து லாஸ்ட் டைம் இந்த வீக் பார்த்தப்போ இது எங்க என்ட்ரி போலாம்னு சொன்னீங்க. அது வந்து அக்ரெசிவாக போகிறாங்கன்னு போடலான்னு சொன்னேன். நான் இப்போ வந்து அதனால நான் என்ட்ரி. என்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஓகே, அப்படின்னா ஓகே. ஆ ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? ஆமா, இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. இங்க இருக்குல்ல, ஓகே ஓகே. ஸ்டாப் லாஸ் இன்னும் அடிக்கல. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து அடுத்த அட்வான்ஸ் லைன்ஸ். ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் என்சைம். லைன்ஸ். அட்வான்ஸ்டு இடி அதான். போடுங்க. ஓகே ஓகே. அட்வான்ஸ் என்சைமும் வந்து 50%க்கு மேல இருந்துச்சு. ம் அட்வான்ஸ் என்சைமும் இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே. இது ஆனால் அப்போ ஆக்சுவலாக போட்டு, இது வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே உள்ளது தான் அது. ஆமா இதுக்கு இது நம்ம முன்னாடியே கொஞ்சம் உள்ளது. லேட்டாக பட் தான் அது போயிருக்கோம் நம்ம. என்னது என்ன அசோக் bro? ப்ராப்பர் என்ட்ரினா பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி பேரிஷ் கேண்டலுங்கிறது இன்னும் முன்னாடி இருக்குல்ல, 2025 மார்ச்சுக்கு முன்னாடி இருக்குல்ல. இங்க சொல்றீங்களா? மார்ச். 2025 மார்ச் கடைசியாக பேரிஷ் கேண்டில். இது. கீழே கீழே பாட்டம்ல பாருங்க, கடைசியாக பேரிஷ் கேண்டில் கீழே பாட்டம்ல பாருங்க. ஆ ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம அங்கே தான் என்ட்ரி போயிருக்கணும். அங்க இருந்து நம்ம போட்டோம். ஸோ ம் ரீட்ரேஸ்மெண்ட்ல இது 50%க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஆ அந்த மாதிரி இது போட்டு வச்சோம். ம் அதுவும் வந்து இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே. அதுக்கு அடுத்தது ஜோதி சிஎன்சி. ஜோதி சிஎன்சி போட்டு வச்சது வந்து இது. ம் இது வந்து போயிருக்கு, இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஆமாம், கடந்த ஒரு 4 வாரம் போனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்ல. ஆமா ஆமா. ஸோ இன்னும் ஓகே. இது ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ம் பட் எல்லாமே தான் அதான் ஸ்டாப் லாஸ் அடிச்சா வீக்லி பேசிஸ் க்ளோஸ் வச்சா தானே வெளியில வரணும்னு ஆமாம். சொன்னீங்க. ஸோ அதனால இப்ப போட்டிருக்க எதுவுமே இன்னும் இதாகல. அதுக்கு அடுத்தது ஆப்கோ டெக்ஸ். ஆப்கோ டெக்ஸ் இன்னும் வரல நமக்கு. இன்னும் ஆப்கோ டெக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ம் என்ட்ரியே கொடுக்கல. ஆக்சுவலி இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி தான். நீங்க வந்து ஆமாம். சொல்லிருங்க திருப்பி கீழே வந்து இன்னொரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபார்ம் பண்ணுனா எடுக்கலாம். அக்ரெசிவா ம் போகணும்னு நினைச்சா இந்த ஸ்டாப் லாஸ் ஓகேன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா பெரிய கேண்டில் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆ ஆமா. அதுக்காகத்தான் நான் வந்து ரீடெஸ்ட்ல நான் வந்து எடுக்க சொல்றேன். இத வந்து அதுக்கப்புறம் டேல கன்வெர்ட் பண்ணி பார்த்து அந்த என்ட்ரியை என்டர் பண்ணோம். பட் ஆனாலும் ம் திரும்ப இங்க வந்து அப்படின்றதுனால இந்த இந்த நோட் எழுதி வச்சிருக்கோம். ஓகே புல்லிஷ் என்கல்ஃபிங் டேல கன்ஃபார்ம் ஆனா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பொசிஷன்லேயே போட்டு வச்சிருங்க, அது அப்படியே. அது அப்படியே தான் இருக்கு. ம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ட்ரைசர்ஸ் திரிவேணி இருக்கு. ட்ரை பண்ணலாம். திரிவேணி டர்பைன். ம். இது வந்து லாஸ்ட் வீக் போட்டது, லாஸ்ட் வீக் முன்னாடி. இது ஓகே. கரெக்டா இப்ப இருக்கு என்ட்ரி. ம் இது வந்து நீங்க அக்ரெசிவா போயிருக்கீங்க. ஆமா. சப்போஸ் டெய்லியில போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். டேல பார்த்தாலும் மோர் ஆர் லெஸ் இந்த லெவல் தான் வருது. ம் இல்லை, என்ட்ரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரும்ல, டவுன்ல லோயர் ப்ரைஸில் வரும். ஆ ஆ அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஓகே ஓகே. ம் ஸோ அதனால இதுவும் நம்ம என்டர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது சஃபாரி வந்துட்டு 2210 வந்தா அந்த இடத்துல எண்கள் ஃபார்ம் ஆனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தோம். அதுவும் ம் பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். சஃபாரி இன்னும் வரல. இதோ இங்க போட்டு வச்சிருக்கோம். திருப்பி இங்க ஓகே வந்தாதான் அப்படின்னு சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க வீக்லியே வச்சிடுறேன். மேல போயிட்டு இருக்கு. திரும்ப இங்க வந்தா அப்படின்ற ம் மாதிரி இதை போட்டு கண்டிப்பா. வச்சிருக்கோம். திரும்பி இங்க வந்து டே டைம்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா இதுல போலாம் வித் திஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ அது இன்னும் வரல. அதுக்கு அடுத்தது யுரேகா ஃபோப். ம் என்ன சொன்னீங்க? சேம் யுரேகா ஃபோபும் அதே தான். ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் க்ளோசிங் பேசிஸ் இன் வீக்லின்னு நோட் பண்ணியிருக்கோம். இதுவும் மேல லாஸ்ட் டைம் இங்க இருந்தது, பட் ஆனா நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. திருப்பி அவன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்தா என்ட்ரின்னு சொன்னீங்க. அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருக்கோம். இதுவும் இன்னும் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரல. ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்தது ஃபிளார். ஃபிளார் வந்து நான் பேசுறது 2000. கேக்குதா? அசோக் ப்ரோ என்ன சொன்னீங்க? அசோக் ப்ரோ டே வைக்க சொல்றீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு டே கால் வைக்க சொல்றீங்களா? இல்ல வீக்லில வைங்க. வீக்லில வச்சாதான் அதான் வருது நமக்கு. வீக்லியில திரும்ப இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இங்க வந்தாதான் என்ட்ரி நம்மளுக்கு. ஆமா. ஓகே. ஆல்ரெடி நம்ம கீழே பாட்டம்ல பிக் பண்ணியிருந்தா ஓகே. ஆ இப்போ ப்ராஃபிட் ஓகே. புக்கிங் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ம் ஹைல இருக்குது. ஆமா. இப்போ போய் நம்ம போயிட்டு பிரேக் அவுட்னு சொல்லிட்டு மாட்டி போடாது. ஆ ஓகே. பட் லாஸ்ட் டைம் அக்ரெசிவா எடுக்கணும்னா இந்த 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 இடத்துல எடுக்கலாம் நீங்க வித் சேம் ஸ்டாப் லாஸ். பட் அது நம்ம என்டர் பண்ணல. ஆமா. ஆ ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஆ நம்ம அதான் கொடுத்துருக்கோம் அதான். அதுக்காக. ம் அதுக்கு அடுத்தது ஃபிளேர் வந்து 275 வந்தா என்ட்ரின்னு சொல்லியிருந்தீங்க. ம் ஸோ இன்னும் அந்த என்ட்ரி பிளேஸ்க்கு வரல. அந்த 0.50 வந்தா என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் அது வரல. ம் ஸோ இதுவும் வெயிட்டிங்ல ஆமா. தான் இருக்கு. ம் அதுக்கு அடுத்தது NIIT வந்து 342 வந்தா NIIT MTS. இதுவுமே அக்ரெசிவ் என்ட்ரி தான் சொல்லியிருந்தீங்க. பட் திருப்பி ம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரல. ஓகே. பட் ஆனாலும் நம்ம சும்மா போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுன்னா போட்டு போகலாம். வச்சிருக்கேன். ஆ திரும்ப ஏன்னா இப்பதான் அவன் கிளம்பி இருக்கான். திரும்ப இந்த பிளேஸ்க்கு வந்தா போலாம். ஓகே டேல ஓகே. புல்லிஷ் என்கல்ஃபிங் வரும்போதுன்னு ஏன்னா நீங்க. இது வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு. இது வந்து ட்ரெண்டுக்கு அதுதான் எகென்ஸ்டா போற சொன்னீங்க. மாதிரி. ஓகே. ஆ இதுவும் இன்னும் என்ட்ரி பிரைஸ் கிட்ட வரல. அதுக்கு அடுத்தது ஜம்னா. ஓகே. ஜம்னாவும் சேம் தான். ஆல்ரெடி இங்க புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இங்க வந்தா ம் போகலாம். இல்லைன்னா இதுக்கு என்ட்ரி கிடையாது. ஆமா. ஸோ இதுவும் ம் வரல. ம் அதுக்கு அடுத்தது இந்தியன் ஹியூமன். வயிறு வயெல்லாம் எரியுது. ஏன் சார்? டிசிஎஸ் காலையில 53 54 ரூபாய்க்கு வித்தேன். 72 ரூபாய் 70. சேம் இந்தியன் ஹியூமும் அதே தான் அசோக். ஓகே. மேலதான் போயிட்டு இருக்கு. திரும்ப இந்த ம் பிளேஸ்க்கு வந்தாதான் எடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ அதனால இதுவும் அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருக்கேன் இங்க வரும்போது அப்படின்னு. இப்ப இந்த ஓகே. இடத்துல எடுக்கிறது வந்து அக்ரெசிவ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அக்ரெசிவ்னால அந்த என்ட்ரியை நம்ம எடுக்கல. ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும்னு. ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்தது சிக்னேச்சர். சிக்னேச்சரும் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் ஆக்சுவலா பெண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி என்ட்ரி கீழ இருக்குது. இங்க சொல்றீங்களா? அதுதான் நம்ம கடைசியா நம்ம பேரிஷ் கேண்டில். ஆமா அதுதான் என்ட்ரி. பட் அப்ப நம்ம நம்ம அங்கே பார்க்கல. போய் இருக்கணும். நம்ம பார்த்தது வந்து இங்க. ம் ஏன்னா நம்ம ஆமா. நவம்பர் மந்த்ல தான் இதை ஸ்டார்ட்டே பண்ணணும். ஸோ ம் அதனால முன்னாடி இருக்க இல்ல என்ட்ரி சொல்றேன். பார்க்கல. ஆக்சுவல் என்ட்ரி அங்கே. ஆக்சுவல் இங்க. ம் பட் நம்ம ஆமா. பார்த்ததுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ம் தான். அதனால இதுவும் இன்னும் வரல.
ஆமா. ஸோ இது லாஸ்ட் வீக்கோட அப்டேஷன் இது. அதுக்கு அடுத்தது இந்த வீக்குக்கு வந்து பார்த்தாக்கா இது லாஸ்ட் வீக் முன்னாடி உள்ளது நினைக்கிறேன். ஆமா இது போன வாரத்துக்கு முன்னாடி உள்ளது. லாஸ்ட் வீக் நான் வரல, அதனால பார்க்கல நம்ம எதையும். ம். ஸோ இப்போ அனுப்புனது வந்து இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வீக்லிக்கு இப்போ டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால ஓகே. நீங்க மந்த் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கீங்க.